வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவின் தீவிரத்தை தடுக்க தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலாகிறதா? புதிய கட்டுப்பாடுகள் விரைவில் வெளியாகலாம் என தகவல். திரைப்பட நடிகர் விவேக் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. எக்மோ கருவி உதவியுடன் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. சுரப்பா மீதான விசாரணை ஆணைய அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவு நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணர் குழு உறுப்பினராக கிரிஜா வைத்தியநாதன் நியமனத்திற்கு எதிரான வழக்கு. நிபுணத்துவம் இல்லாதவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தொடங்கியது. கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் பங்கேற்பு. மதுரையின் பல இடங்களில் குடும்பமாக கொரோனாவால் பாதிக்கப்படும் மக்கள். கொத்து கொரோனா அதிகரிப்பால் மக்கள் மத்தியில் அச்சம். கொரோனாவை கட்டுப்படுத்த பொது முடக்கம் மக்களை மணி அடிக்கச் செய்தது. கடவுளை புகழ்ந்து பேசுவது மட்டுமே பாஜகவிற்கு தெரிந்த ஒன்று. காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி கடும் விமர்சனம். கர்நாடகாவில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து முதல்வர் எடியூரப்பா அவசர ஆலோசனை. புதிய கட்டுப்பாடுகள் குறித்து மாலைக்குள் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து 2ஆம் நாளாக 2 லட்சத்தை தாண்டியது. ஒரே நாளில் இதற்கு முன் இல்லாத அளவாக 2,17,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி. புதுச்சேரியில் முழு ஊரடங்கை அமல்படுத்த வாய்ப்பில்லை. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம். ஹரித்வார் கும்பமேளாவில் பங்கேற்ற சாதுக்களுக்கு கொரோனா. 30க்கும் மேற்பட்டோரை வைரஸ் தாக்கியது பரிசோதனையில் உறுதி. சிபிஐ முன்னாள் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா கொரோனாவால் உயிரிழப்பு. உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே உயிரிழந்ததாக தகவல். நாடு முழுவதும் இதுவரை 26,36,00,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை. ICMR வெளியிட்ட தகவல். முக்கிய அரசியல் பிரமுகர்களை அடுத்தடுத்து தாக்கும் கொரோனா. காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் உள்ளிட்டோர் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டு நோய் தடுப்பில் தீவிரம். தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நடிகர் விவேக்கிற்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்தில் இன்று நடிகர் விவேக்கிற்கு திடீரென நெஞ்சுவலி மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சில மணி நேர சிகிச்சைக்கு பின் நடிகர் விவேக்கிற்கு எக்மோ கருவி பொருத்தப்பட்டு அதன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நடிகர் விவேக்கின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள நடிகர் விவேக் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே நடிகர் விவேக்கிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் நலமுடன் உள்ளதாகவும் PRO திரு நிகில் முருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தலைமைச் செயலர் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா வைரஸின் இரண்டாம் அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக 7,987 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். கொரோனா வைரஸ் காரணமாக ஒரே நாளில் 29 பேர் உயிரிழந்தனர். அடுத்த சில நாட்களில் இதன் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடன் தலைமைச் செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செல்வ விநாயகம், சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். +2 பொதுத் தேர்வை நடத்துவதா ஒத்திவைப்பதா, இரவு நேர ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்ட வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் நிபுணர்களாக இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிபுணர் குழு உறுப்பினராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. 20 ஆண்டுகள் இந்திய ஆட்சிப் பணி அனுபவமும் அதில் 5 ஆண்டுகள் சுற்றுச்சூழல் துறையில் பணியாற்றிய அனுபவமும் இருக்க வேண்டும் என்பதே விதி. ஆனால் சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளில் கிரிஜா வைத்தியநாதனுக்கு 3.5 ஆண்டுகள் அனுபவமே உள்ளதால் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் நிபுணர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்தனர். நிபுணராக இல்லாத IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி +2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகம் முழுவதும் +2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்று தொடங்கியுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள செய்முறை தேர்வை 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்கின்றனர். கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவி வருவதால் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேர்வு நடத்தப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கொரோனா கட்டுப்பாட்டு வழிமுறையுடன் +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு இன்று தொடங்கியது. திருச்சி மாவட்டத்தில் 250 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 17,900 +2 மாணவ மாணவிகள் செய்முறை தேர்வில் பங்கேற்றனர். இதற்காக 195 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கொரோனா பரவலுக்கு மத்தியில் தேர்வு நடைபெறுவதால் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் மாணவர்கள் செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டனர். வகுப்பிற்கான செய்முறை தேர்வு அரசு செய்முறை தேர்வுகள் ஆரம்பமாகிறது. அரசின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களுக்கு சானிடைசர் மற்றும் கை கழுவுவதற்கான சோப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இடைவெளி விட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கான ஆய்வக நடைமுறைகள் எல்லாம் அரசினுடைய வழிகாட்டுதலின்படி நடத்தப்படுகிறது. பிப்பெட் பயன்படுத்தாமை, மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தாமை ஆகியவற்றை கடைபிடிக்கிறோம். இந்த மாணவர்கள் அனைவருமே முகக்கவசம் அணிந்து அவருடைய வழிமுறைப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் 20,246 மாணவ மாணவிகள் செய்முறை தேர்வில் பங்கேற்கின்றனர். கொரோனா தடுப்பு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக செய்முறை தேர்வில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 3,993 +2 மாணவ மாணவிகள் 56 மையங்களில் செய்முறை தேர்வில் பங்கேற்கின்றனர். செய்முறை தேர்விற்கு வந்த மாணவ மாணவிகள் உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் கைகளையும் தூய்மையாக கழுவிய பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக +2 வகுப்புகள் பல மாதங்களாக நடத்தப்படாததால் செய்முறை பயிற்சிகள் குறைக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7,000க்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளில் 3 லட்சத்திற்கும் அதிகமான +2 மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நடைபெறுகிறது. வேதியியல் பாடப்பிரிவிற்கான செய்முறை தேர்வில் பிப்பெட் உபகரணத்தை பயன்படுத்த அனுமதி இல்லை. அதேபோல் தாவரவியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவிற்கான செய்முறை தேர்வில் மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தக்கூடாது என அரசு தேர்வுகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வை பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு விதித்துள்ள பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி செய்முறை தேர்வுகள் நடைபெறுவதாக கூறினார். கொரோனா அறிகுறி இருக்கும் மாணவர்களுக்கு வேறொரு தேதியில் செய்முறை தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
மேல்நிலை 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய அறிவியல் மற்றும் கணனி அறிவியல் தொழிற்கல்வி பாடப்பிரிவு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வுகள் இயக்குனர் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது. அதனால் அந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறையில் சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை மட்டுமில்லாது ஏதாவது கோவிட் பாசிட்டிவ் கேஸே இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு பிரிதொரு நாளை அவர்கள் குணமடைந்த பிறகு தேர்வு நடத்துவதற்கு தேர்வுத்துறை இயக்குனர் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். இன்றைய பொறுத்தவரை அனைத்து பள்ளிகளிலும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக அனைத்து மாணவர்களும் இன்றைய நாளில் செய்முறை தேர்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரையில் குடும்பமாக கொரோனா தொற்று பரவி வரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோமதிபுரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மதுரை அண்ணா நகர் கோமதிபுரம் பகுதியில் உள்ள மல்லிகை வீதியில் வசித்து வரும் 64 வயது முதியவர் ஒருவருக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவரின் குடும்பத்தாருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் மேலும் 3 முதியவர்கள் உட்பட 6 பேருக்கு கொரோனா தொற்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மல்லிகை வீதியை தகரத்தால் அடைப்பது, கிருமி நாசினி தெளிப்பது, கபசுர குடிநீர் வழங்குவது போன்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே மதுரை திருப்பாலை காயத்ரி நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேருக்கும், அரசரடி பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கும், ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் 6 காவலர்களுக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொரோனா 2ஆம் அலை மே மாத இறுதி வரை நீடிக்கக்கூடும் என தொற்று நோயியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் 2வது அலை மிக தீவிரமடைந்து வருகிறது. கடந்த முறை இல்லாத அளவாக நாட்டின் தினசரி கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை கடந்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொரோனா 2வது அலை மே மாத இறுதி வரை நீடிக்கக்கூடும் என தொற்று நோயியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தினசரி 7% என்ற விகிதத்தில் கொரோனா தொற்று உயர்ந்து வருவதாகவும், இதே விகிதாச்சாரம் தொடர்ந்தால் தினசரி கொரோனா பாதிப்பு 3 லட்சத்தை தாண்ட வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த முறையை விட தொற்று தீவிரமாக இருப்பதற்கு உருமாறிய கொரோனாவே காரணம் என்றும், இவை வீரியமற்றவை என்பதை நிரூபிக்க எந்த தரவும் இல்லை என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த பொது முடக்கத்தை தன்னிச்சையாக அமல்படுத்தியது, மக்களை மணியடிக்கச் செய்தது, கடவுளை புகழ்ந்து பேசுவது ஆகிய 3 நிலைகளை மட்டுமே மத்திய அரசு கையாண்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா பரவலை மத்திய அரசு கையாளும் விதம் குறித்து காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய அரசு கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த 3 நிலைகளை கையாண்டதாக குறிப்பிட்டுள்ளார். துக்ளக் பாணியில் பொது முடக்கத்தை அமல்படுத்தியது முதல் நிலை, பொதுமக்களை மணியடிக்கச் செய்தது 2வது நிலை, கடவுளை புகழ்ந்து பாடியது 3வது நிலை என திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். போதிய அவகாசமின்றி மத்திய அரசு பொது முடக்கத்தை அமல்படுத்தியதையும், பிரதமர் மோடி பொதுமக்களை மணியடிக்க கூறியதையும் திரு ராகுல் காந்தி இவ்வாறு விமர்சித்துள்ளார். தடுப்பூசி திருவிழா என்ற பெயரில் மத்திய அரசு போலி நாடகம் நடத்தி வருவதாக திரு ராகுல் காந்தி நேற்று கடுமையாக விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு சுரப்பா மீதான விசாரணை ஆணைய அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு சுரப்பா மீதான ஊழல் புகாரை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று விசாரணை நடைபெற்றது. இவ்வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராக உள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தன் மீதான விசாரணை செல்லத்தக்கதல்ல என சுரப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இவ்வழக்கில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இடைக்கால தடை உத்தரவை நீட்டித்து நீதிபதி திரு கோவிந்தராஜ் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பில்லை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரிசோதனை வாகனம் அறிமுக நிகழ்ச்சி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முன்பு இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வாகன செயல்பாட்டை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் முழு ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பில்லை என தெரிவித்தார்.
பொதுமக்கள் நோய் தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் கொரோனா தடுப்பு முறைகளை பின்பற்றாவிட்டால் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறினார். தொற்று பரவும் பட்சத்தில் பகுதி நேர ஊரடங்கு போடப்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற கட்டாயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். காவல்துறையினர் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல கூட்டம் கூடும் இடங்களில், மார்க்கெட் போன்ற இடங்களில் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். மக்களின் பங்களிப்பு நிச்சயம் அவசியம். தொடர்ந்து மக்களில் அத்தனை பொதுநலவாதிகள், இளைஞர்கள் அவர்களை போன்றவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரியாகவும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 9 சென்டிமீட்டரும், மஞ்சள் ஆறு, நத்தம் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும், மதுரை விமான நிலைய பகுதிகளில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நெல்லையில் கொரோனா தடுப்பூசி செலுத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் கடும் அதிருப்தி அடைந்த ஒரு பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் தடுப்பூசி முகாமிற்கு நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த செண்பகவல்லி என்ற பெண் தடுப்பூசி போடுவதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவ பணியாளர்கள் அந்த பெண்ணிடம் ஒரு நாளைக்கு 30 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என்றும், தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் விளக்கியுள்ளனர். இதனால் அதிருப்தி கொண்ட அப்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் தடுப்பூசி என்பது பணக்காரர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மட்டும்தானா என கேள்வி எழுப்பியதுடன் தீ குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் மிரட்டல் விடுத்தார். இதனால் செய்வதறியாமல் திகைத்த செவிலியர்கள் அந்த பெண்ணிற்கு தடுப்பூசி செலுத்தினர். இந்த சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சும்மா முதலமைச்சர் அமைச்சர் வந்தீங்களே எல்லாரும் போட்டா இருக்க இறுதியா போட்டா இது ஒரு பப்ளிக்ல வரட்டும். நான் வரவே மாட்டேன். ஊருக்கு வரணும் இடத்துலயே நான் வரவே மாட்டேன். இந்த இடத்துக்கு வராம நான் இந்த இடத்துலயே இருந்து நாளைக்கு எழுந்து எல்லாம் பார்த்துருக்கேன். என் புருஷனால பிள்ளை ஒரு பேர்த்து எடுத்தாச்சு போதும். கவர்மெண்ட்டுக்காண்டு இந்த இதில் உயிர் இழந்தாலும் இருந்து போதும். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் திரு அருண் கேட்டுக்கொண்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியினை கடைபிடித்து கைகளை தூய்மையாக வைத்திருந்தால் மட்டுமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். நேற்று 4700 பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணதில் 531 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது. ஸோ இது ஏறக்குறைய ஒரு 20 மடங்கு அதிகம். போன மாதத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 20 மடங்கு அதிகமாக இங்கே டெஸ்ட்டு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ மக்கள் இன்னும் ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கணும். ஆனால் நம்ம பாசிட்டிவான கேசஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏறக்குறையோ இது வரலாம் 3000 பேரில் மோர் தென் 25% க்ரௌடட் பிளேஸில் தான் ஆரிஜினாக இருக்குது. க்ரௌடட் பிளேசஸ்னால் ரொம்ப இந்த மார்க்கெட்ஸு, கல்யாணம், இந்த மாதிரி போகிறதில்ல. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆனாலும் அந்த மாஸ்க் போட்டுக்கணும், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். இதுதான் நாங்கள் மக்களை கேட்டுக்கிறது. கொரோனா முழு ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள் மீண்டும் பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு திருவிழாக்கள் உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நாடக கலைஞர்களுடன் எமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். கொரோனாவால் கடந்த சில
நாட்களாக பல்வேறு தரப்பிலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்தவர்கள் கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள் மட்டுமல்ல, தற்பொழுது தெருக்கூத்து கலைஞர்கள், நாடக மேடை நடிகர்களும் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதித்துள்ளது, தங்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என வந்துள்ளனர். மக்களை மகிழ்விக்கும் கலையான தெருக்கூத்து, நாடக கடைகள் மகிழ்வித்து வந்த அவர்கள் வாழ்க்கை தற்பொழுது பொலிவிழந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த சித்திரை வைகாசி மாதங்களில் தான் அவர்களுக்கு கோவில் திருவிழாக்கள் இது போன்ற வரும். இந்த 2-3 மாதங்களில் நடைபெறும் வருமானத்தை வைத்து தான் அவர்கள் வருடம் முழுவதும் அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டி வருகின்றனர். இந்த வகையில் கடந்த வருடமும் அவர்கள் வாழ்க்கை கொரோனாவால் பாதிக்கப்பட்டது. தற்பொழுதும் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் தங்களுக்கு வாழ்க்கை 2வது வருடமாக தடைப்பட்டு நிற்கிறது என்று சொல்கிறாங்க. மக்களை மகிழ்விக்கும் தெருக்கூத்து கலைஞர்கள் தங்களது தெருவிற்கு வந்துள்ளார்கள். அவர்களிடம் சில என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு கேட்போம். ஐயா வணக்கம். நீங்கள் நாடக நடிகர்கள் மட்டும் இல்லாமல் மக்களை மகிழ்விக்கிற கலையில் இருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை இந்த கொரோனாவில் என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? எதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் வந்திருக்கீங்க? வணக்கங்க ஐயா, என் பேர் ராமகிருஷ்ணன். நான் திருச்சி அவ்வைசன்மை கலைக்குழுவில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இது எங்கள் கலைக்குழுக்கான ஒரு கோரிக்கை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லாருக்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது போன வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொரோனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சாங்க, எல்லாமே பொது முடக்கம் பண்ணாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க, தெரியாமல் கொள்ளாமல் கூட வேலை பார்க்குறாங்க, ஏதோ பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு வேலை பார்க்குறவங்களும் தெரியாமல் ஏதோ ஒன்று 50% தொழிலாளி அப்படிங்கும்போது ஒரு நாள் 2 நாள் கூட வேலை பார்த்துட்டாங்க. ஆனால் கலைஞர்கள் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு 1 வருஷம் தொழில் இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டடம் கட்டுற வேலையில் போய் நான் படித்தப்பங்க என்ன எல்லாருமே படித்த பசங்க, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. அது இல்லாமல் சரி ஓகே நம்ம வாழ்க்கையை நகர்த்தலாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய்ட்டு நான் வேலை கொடுக்குன்னு கேட்டால் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை, கொரோனாவால் நாங்களே பாதி பேர் தான் வர சொல்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில சொல்கிறாங்க. தமிழக அரசு வாழ்வாதாரம் இழந்த பல வாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு பல உதவிகளை பண்ணிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கான உதவிகள் கிடைத்ததா இல்லையா, அது போதுமானதா இல்லையா, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அது போதுமானது சார், இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை சார். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. போன தடவை கொடுத்தாங்க 2000, அந்த 2000 எந்த மூலிகை சார்? அந்த 2000 சொல்லுங்கள். இந்த தடவை போட்டிருக்காங்க மொத்தம் 25,000 பேர் 30,000 பேர் கலைஞர் இருக்காங்க. இப்போ 6,000 பேருக்கு தான் அந்த 2,000 ரூபா போட்டிருக்காங்க சார். அப்போ பாக்கி பேர்லாம் என்ன சார் பண்ணுறது? நன்றி. இவ்வாறு தொடர்ந்து நாடக கலைஞர்கள் திருச்சி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் வாழும் நாடக கலைஞர்கள், மேடை நாடக நடிகர்கள், துணை நடிகர்கள் தங்களது வாழ்வாதாரம் இழந்து விட்டதாகவும் அவர்கள் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும் எனவும் அரசு அதை நடவடிக்கை கூறியுள்ளனர். தெருவுக்கு வந்த அந்த நாடக கலைஞர்கள் வேடமிட்டு மக்களை மகிழ்விக்கும் இவர்களுடைய வாழ்க்கை தங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்விக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். திருச்சியிலிருந்து ஜெயபிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமாருடன் இளவரசன். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து 2ஆம் நாளாக 2 லட்சத்தை தாண்டி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 2,17,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் நாட்டில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக ஒரே நாளில் 2,17,353 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,42,91,917 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவாக 1,185 பேர் மரணமடைந்துள்ளனர். நாட்டில் மொத்த பலி எண்ணிக்கை 1,73,123 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 15,69,743 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாள்தோறும் 50 காவலர்கள் வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவதாக பெருநகர காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலக வளாகத்தில் அமைச்சு பணியாளர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை திரு மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமாக பரவி வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். சென்னை சிட்டியில் பொதுமக்கள் எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு வேக்சின் போட்டால், அதாவது சிம்டம்ஸ் இருந்தானா டெஸ்டிங் உடனே பண்ணானா நம்ம கண்டிப்பாக கொரோனா தடுக்க முடியும், ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். ஒரு ஜனவரி ஃபெப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 1 to 2 போலீஸ்மேன் டெய்லி இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டெய்லி ஒரு 13 to 15 போலீஸ்மேன் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால அவங்களுக்கு பாதுகாக்க அவங்களுக்கு நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி வேக்சினேஷன் கேம்ப் எல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசிகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களுக்கு வரும் மக்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாவட்டம் முழுவதும் 150க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மையங்கள் மற்றும் சிறப்பு முகாம்கள் மூலம் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தடுப்பூசிகள் போதிய இருப்பு இல்லாததால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பல மையங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு மறுநாள் வரச் சொல்லி அனுப்பி வைக்கப்படுவதாக தற்போது புகார் எழுந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக கொரோனா தடுப்பூசி மிகவும் தட்டுப்பாடாக இருக்கிறது. ஊசி போடக்கூடிய மக்களை திருப்பி அனுப்புகிறாங்க. இது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. தனியார் மருத்துவமனையில் 250 ரூபாய் ஊசி போடுறாங்க. நாங்கள் ஆனால் எந்த தனியார் மருத்துவமனையில் 250 ரூபாய் போடலை. இதை அரசு அவர்களை ஊக்குவிக்கும்போது இங்கே போலியான தட்டுப்பாடை ஏற்படுத்தி தனியார் மருத்துவமனை ஊக்கப்படுத்துவதாகவே தெரிகிறது. அதனால் மாநில அரசு மத்திய அரசுகள் தனி கவனம் செலுத்தி அரசு மற்றும் சுகாதார மையங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லாமல் ஏழை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும். கொரோனா குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்தால் தினசரி 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வர தொடங்கியதாலும் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. மதுரை சோழவந்தான் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டோக்கன் வழங்கியது ஆடியோ மூலம் அம்பலமாகியுள்ளது. மதுரை சோழவந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் மீண்டும் போட்டியிட்டுள்ளார். தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு பணம் வழங்க அவர் டோக்கன்களை விநியோகித்துள்ளார். இதுகுறித்து தேர்தல் அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் அதிமுகவினர் வழங்கிய டோக்கன்களை ஏராளமான வாக்காளர்கள் வாக்குப்பதிவு நாளன்றே தெருவில் வீசிச் சென்றனர். இந்நிலையில் டோக்கன்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி கூறி வாக்காளர்கள் வீடு தேடி வருவதாக அதிமுக நிர்வாகி ஒருவர் வேட்பாளர் மாணிக்கத்திடம் தொலைபேசியில் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன்களுக்கு பணம் கேட்டு வாக்காளர்கள் வீடு தேடி வருவதாக அந்த ஆடியோவில் அதிமுக நிர்வாகி கூறுகிறார். மறுமுனையில் பேசும் அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் தேர்தல் முடிவு வெளியான பிறகு தானே வீடு தேடி வந்து தருவேன் என தெரிவிக்கிறார். இந்த பிரச்சனையில் அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விவசாய வீட்டில் சிசிடிவி கேமராக்களை உடைத்துவிட்டு பீரோவில் இருந்த 60 சவரன் நகை மற்றும் 500 கிராம் வெள்ளியை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆரணி அடுத்த இரும்புலி கிராமத்தில் வசித்து வருபவர் தனசேகரன். விவசாயியான இவர் நேற்று வழக்கம் போல் தனது நிலத்தில் விவசாய விலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டிலிருந்த 4 சிசிடிவி கேமராக்களை உடைத்துவிட்டு பீரோவில் இருந்த 60 சவரன் நகைகள், 500 கிராம் வெள்ளி மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து தனசேகரன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நம்ம நைட்டு அரப்பாரத்து இருந்தோம் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு வீட்டிலேருந்து நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்து விவசாயத்து நிலத்துக்கு போயிட்டு இருந்தோம். போயிட்டு நைட்டு ஃபுல்லாக காலையில் இருந்தோம். காலையில் இருந்துட்டு எல்லாம் ஆளுங்க வந்தாங்க, வேலை செஞ்சுருந்தாங்க. அங்கேயே இருந்துட்டோம். 4 மணிக்கு என் பையன் இங்கே ஏணி எடுத்துன்னு போகிறதுக்காக வந்தான். பார்த்தா வீட்டை உடச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னான். உடனே பார்த்தா 4 மணிக்கு பார்த்தா நகை 150 கால் சவர் இருந்தது. நகை நெக்லஸ் ஒரு 20 சவர் இருந்தது. பேஸ்கட்டு, கால் செயின் எல்லாமே இருந்துச்சு. ஒரு 50 சவரத்துக்கு மேலே இருந்தது நகை. மொத்தமாக பார்த்தா வீட்டெலாம் உடச்சிட்டு இருக்காது, பீரோலாம் உடச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, விசாரணை பண்ணிட்டுருக்காங்க. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள் ஜெயா ப்ளஸ் செய்தி சேனலை.